நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. விசிகாவோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். விசிக இல்லை என்ற அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தாவிக கூட்டணி அமைத்தால் நிச்சயம் அதில் இடம்பெறுவோம் என்று திட்டவட்டமாக கூறினார். இதோடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் சோஃபா விமர்சனத்திற்கும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது, அவனுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. இன்னொருத்தன் இல்ல அவர் துணை முதலமைச்சருக்கு அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்ட்டி ஃபண்டு கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது நிறைவேறிச்சு போல் இருக்கு, அதனால தான் ஆதரவு தெரிவிச்சாரு. இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போறாங்க, அதனால முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது முடியாதுன்ன பிறகுதான் இங்க ஆதரவு தெரிவிச்சாரு. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பது. அப்படி நினைத்திருந்தால் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன, அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா? கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். எனது மதிப்புக்குரியவர். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா?
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163